அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் அல் பக்ரா 61வது வசனம். இன்னும் மூசாவே, ஒரே விதமான உணவின் மீது நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்கவே மாட்டோம். ஆகவே உம்முடைய இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்தித்து கேட்பீராக. பிரார்த்தித்தால் பூமி முளைப்பிக்கின்றவற்றில் இருந்து அதன் கீரையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் அவன் வெளிப்படுத்தித் தருவான் என்று நீங்கள் கூறினீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். அவ்வாறு நீங்கள் கூறியதைக் கேட்ட மூசா, எது மேலானதாக இருக்கின்றதோ அதற்கு பதிலாக எது மிக தாழ்ந்ததாக இருக்கின்றதோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றீர்களா? அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில், அதாவது ஒரு ஊரில் இறங்கி விடுங்கள், ஒரு நகரத்தில் இறங்கி விடுங்கள். அங்கு நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவர் கூறினார். இழிவும் வறுமையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டும் விட்டன. மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்களாக அவர்கள் திரும்பினார்கள். இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் என்பதின் காரணத்தினால்தான். இந்நிலைக்கு அவர்கள் ஆளானது அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு பணியாது மாறு செய்து கொண்டிருந்ததாலும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்தார்கள் என்ற காரணத்தினாலாகும். இந்த மாதிரி உங்க பாவம் பண்ணோன்னே அல்லாஹ் என்னத்தை போட்டுறான்? வீழ்ச்சியும் வறுமை, அதாவது இழிவு வறுமை இதெல்லாம் போட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியாப்பட்ட மோசமான திரும்பி திரும்பி பாவம் செய்யக்கூடியவங்களும் ஒரு என்னத்தை சொல்கிறது, அல்லாஹ் அக்பர், பயங்கரமான ஆளுகளாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. நல்ல மேலான சாப்பாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது இந்த மேலான சாப்பாடெல்லாம் விட்டுவிட்டு இந்த மாதிரி சாதாரண சாப்பாட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க.